பெரிய பெரிய டிசீசஸ் மட்டும் தான் க்யூர் பண்ண முடியுமா? சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஹேர் ஃபால், வெயிட் லாஸ், முட்டு வலி, அந்த மாதிரி உடம்பு போடுறது, உடம்பு குறைக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் போட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் வார்மர்ன்ற சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நிறையா வேலை செய்யும் அவங்களுக்கு. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி ரெகுலேட் பண்ணுறப்ப, அந்த ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து வெயிட் போடும். அவங்க தேவையான அளவுக்கு வந்து வெயிட் போடும். வெயிட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பிஞ்ச் ஈட்டிங் சொல்லக்கூடிய அந்த ஹேபிட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்படி சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அது மாதிரி ஆகட்டும், இல்லை ஹேர் லாஸ் ஆகட்டும், இல்லை கண்ணு கீழே பிளாக் ஐ வருது, இல்லை ரொம்ப ரிங்கிள்ஸ் நிறையா இருக்குது, ஃபோர் ஹெட் சைடில் லாஃபிங் லைன்ஸ் நிறையா வருது, அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே கூட நம்ம அக்யூபங்க்சரில் சரி பண்ணலாம் நேச்சுரலாக. எப்படின்னா நம்ம இப்போ இங்கே நீடில் போடுறப்போ அந்த இடத்துல கொலாஜன் சொல்லக்கூடியது அது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும். அந்த கொலாஜன் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்? அது வந்து அந்த ரிங்கிள்ஸை வந்து நமக்கு நேச்சுரலாக போட்டாக்ஸ் இல்லாமல், எந்த ஸ்டீராய்டு இல்லாமல் நேச்சுரலாக நமக்கு வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட் கொடுத்துரும். இப்போது சமீபத்தில் நான் ஒர்க் பண்ணி 1 year ஆகுது. ஸோ அந்த 1 yearல் வந்து நான் நிறையா பார்த்தது வந்து ஸ்ட்ரெஸ் பேஷண்ட்ஸ் தான். தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த டார்க் ஐயில் வருது. ஸோ சைமல்டேனியஸாக எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம், கையில் பாயிண்ட்ஸ் போடுவோம், என்டார்ஃபின், டோபமைன், அந்த ஆர்கன்ஸுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ட்ரீட் பண்ணுற பாயிண்ட்ஸ் போடுவோம். சைமல்டேனியஸாக நம்ம அண்டர் ஐஸ்க்கும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு 2-3 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 2-3 தனித்தனி ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே காஸ்ட் தான் இருக்கும். அந்த காஸ்ட்டை ட்ரீட் பண்ணுவோம். அகெயின் சப் காசஸ், அதோட சிம்டம்ஸ், இது எல்லாமே ஒரே ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கவர் ஆகுறதுனால உங்களுக்கு அதிகமாக செலவு இருக்காது. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ ஹேர் லாஸ்ன்னு போனீங்கன்னா நீங்கள் மந்த்லி 4 times இந்த ஸ்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அண்டர் ஐஸ்ன்னு போனீங்கன்னா நீங்கள் மந்த்லி 4 or 5 times நீங்கள் இந்த ஃபேஷியல் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அதை வந்து வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 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 டைமிங்க்கு மட்டும்தான் அழகாக இருக்குமே தவிர, பட் அகெயின் யூ ஹேவ் டு கண்டினியூ த ஸ்பா அண்ட் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட். பட் நான் அக்யூபங்க்சரில் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நமக்கு அந்த கொலாஜன்னு சொல்லக்கூடிய அந்த இது செக்ரெட் ஆகிடுச்சு, ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்போவுமே இருக்கும் நமக்கு. நீங்கள் 2 months once இல்லை 3 months once வந்து பெப்பப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. அந்த அந்த சோர்வடைந்து போகவே போகாது அந்த செல்ஸு. அண்ட் யூ கேன் ரிவைவ் யுவர் செல்ஸ். அந்த அக்யூபங்க்சர் போடுறப்போ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அந்த ஃப்ளஷ் ஆகும் உங்களுக்கு ஸ்கின். அது உங்களுக்கு அந்த ஒரு 1 monthலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண தேவையில்லை. அதுதான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோடது. கடந்த 10 வருஷமாக சென்னையில் அக்யூபங்க்சர் டாக்டர் இருக்காங்க. அப்போ 10 வருஷத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸும் நிறையா பார்த்துருக்கேன் நான். ஸோ இப்போது 1 year வந்து நான் நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமான ஒரு செலிப்ரிட்டி சொல்லணும்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கும் அப்பா ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அவரும் நல்லா ஃபீல் பண்ணுறாரு அக்யூபங்க்சர் பற்றி. ஸோ அவரும் நல்லா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இது நிறைய மக்களுக்கு போய் சேரணுன்ற நல்ல எண்ணம் அவருக்கும் இருக்குது. ஸோ அவரும் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்தார் அக்யூபங்க்சர் பற்றி. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் நம்ம ஹானரபிள் கவர்னர் சார், அவருக்கும் அப்போ ட்ரீட் பண்ணுறாங்க, அவரும் நல்லா பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படி நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் தரப்போ மக்களுக்கு எனி காமன் மேன் அது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக ரீச் ஆகணும், கண்டிப்பாக எல்லாருமே அக்யூபங்க்சர்னால் பயனடையணும், அதுதான் என்னோடய ஆசை.